ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் இருக்கிறீங்களா? 9/9/2024 சாக்கார் முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய தீய பழக்கங்களை எல்லாம் அழிச்சிடுங்க. நல்ல பழக்கங்களை மாற்றிக்கோங்க. இல்லையா? தீய பழக்கங்களை அழித்து நல்ல பழக்கங்களை தாரணை பண்ணணும். இருக்கிறதுல மிக நல்ல பழக்கம் என்ன? ஆத்மாவை பார்க்கும் பழக்கம். ஞானம் மற்றும் தூய்மையை கடைபிடிக்கிற பழக்கம் நல்ல பழக்கமாகும். இல்லையா? தூய்மை அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயும் பிரம்மச்சாரியாகவும் இருக்கணும், பிரம்மாச்சாரியாகவும் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவை ஃபாலோவும் பண்ணணும். ஸோ இந்த பழக்கம் யோக பலத்தின் மூலமாக தான் சாத்தியம். இல்லாட்டினா பழைய உலகத்தின் ஈர்ப்பு, பழைய சமஸ்காரத்தின் ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கேள்வி. ஸோ எல்லாத்துக்கும் பாபா நினைவு தான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங் கட்டலாம். அஸ்திவாரம் வீக்காக இருக்கக்கூடாது. அதாவது யோக பலம். அதனால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்றார். இல்லை, பாபாவுடைய தொடர்புக்கு முன்னாடி மாயின் தொடர்புலாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். ஸோ அப்போ அந்த அளவிற்கு நீங்கள் பாபா கெட்டியாக பிடிக்கணும். அது பிடிக்காதனால தான் நம்ம பலகீனமாயிடுறோன்னு நேற்று வரதானத்தில் சொன்னார். கேள்வி. பாபா குழந்தைங்களுடைய பிறப்புரிமை எது? இப்போ உங்களுக்கு எந்த எண்ணம் வருது? பதில், முக்தி, ஜீவன் முக்தி நம்முடைய பிறப்புரிமை. பாபா கூடவே நாம் திரும்பி போகணுன்ற எண்ணம், உணர்வு இப்போ நமக்கு வருது. இல்லையா? விட்டுட்டு போயிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அந்த விஐபியோடு போகிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை. விஐபி போனதுக்கப்புறம் உங்களை உள்ளே விட மாட்டாங்க, என்ன சொன்னாலும். அதே தான் இங்கேயும், பாபா கூடயே போயிடணும். பாபா பக்தியின் பலனை கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி. இப்போ எல்லோருமே முக்திக்கு, சாந்தி தாமத்துக்கு போய் தான் ஆகணும், பரந்தாமத்துக்கு. ஸோ அதனால் உங்களுடைய வீட்டை மனக்கண் மூலமாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதன் மீது பற்று வரும். இல்லையா? நிறைய நம்ம அந்த அமானுஷ சக்திகள்னு வீடியோ போட்ட பிறகு நிறைய பிகேஸஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு இந்த அசுத்த ஆத்மாக்களுடைய தொல்லை இருக்குது, அவங்க உடலுக்குள்ளே அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உடம்புக்குள்ளே பூந்துக்குது, அல்லது அந்த வீட்டில் இருந்துட்டு டார்ச்சர் பண்ணுது. ஒரு சகோதரி அவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, ரொம்ப அழகான வீடு. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு அவங்க மேலே ஏறி அப்படி கழுத்தை நெருக்கி தான். ஸோ அதுக்கப்புறம் கேட்டு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ அவங்களுக்கு இது என்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, அந்த அகங்காரம். அது கொலை பண்ணாமல் எங்கேயோ போயிருப்பான், பட் அந்த இடத்துல இருந்து அங்கே வரவங்களை எல்லாம் மேபி அந்த பொண்ணை கண்ணை கட்டி கூட கொலை பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஸோ அந்த கோபத்தை அந்த வீட்டில் வர எல்லார்கிட்டையும் காட்டுது. இது இல்லாமல் என் வீடுன்ற உணர்வு வேறு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த பற்று வருது? அந்த வீட்டை என்னதுன்னு நினைக்கிறாங்க, அதை பார்க்க என்னதுன்ற உணர்வு வருது. அதனால தான் பாபா சொல்கிறார், உடலை பார்த்தால் பாம்பை பார்க்குறதுக்கு சமம். பாம்புடைய நெத்தியில் இருக்கிற அந்த நாகமணி, அதாவது ஆத்மாவை பார்த்திங்கன்னா அந்த பாம்புடைய விஷம் ஏறாது. உடலை பார்த்திங்கன்னா அந்த பாம்பின் விஷம் ஏறிடும் உங்கள் உடம்புலையும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பரந்தாமத்தையே பார்க்க அதன் மீது பற்று வரும். உடலை விட்டோன்னே அப்படியே ஜாலியாக போகணும். அப்படியே எப்படி குழந்தைங்க ஸ்கூலை விட்ட உடனே ஆன கத்துவாங்க. நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் அந்த கடைசி பெல் அடிக்கும்போது, ஏன்னா வீட்டுக்கு போகிறது அவ்வளோ சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இல்லை, பட் நான் படித்த ஸ்கூலில் அப்படி இருந்துச்சு. அப்படி இல்லாட்டினாலும் மனம் கத்தும், வாய் திறந்து கத்தாட்டினா கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆனந்தமாக போகணும். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஆனந்தமாக இருக்கணும். அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறேன்,
அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் இங்கே விலாகிங் போடுறாங்களே யூடியூப்பில், கஷ்டப்பட்டு ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. அது லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகணும், ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. அங்கேருந்து கப்பலில் 5 மணி நேரம் 500 கிலோமீட்டர் போகணும் நதியிலேயே, அதில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது, அதுக்கு எதிராக போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 மணி நேரம் நடந்து போகணும். இப்படி போய் ஆதிவாசிகளை பார்க்க போகிறாங்க. அதில் என்ன கிடச்சிட போகுது? ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒன்றுத்துக்கும் இல்லாததை பார்க்குறதுக்கு அவங்க அவ்வளோ செலவு, அவ்வளோ ரிஸ்க்கு இல்லையா? போகிற வழியிலே படகு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இங்கே ஆனந்தமாக நீங்கள் போக போகிறீங்க. ஜஸ்ட்டு அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் பரந்தாமம் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பரந்தாமம் ஞாபகம் இருக்கும்போது என்ன தோணும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருக்க போகிறோம், எல்லாம் சில காலம் அப்படிங்கிறதும் தோணும். அப்போ எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓம் சாந்தி. மனிதர்கள் பாபாவை பாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஷா அப்படின்னா பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். பாதுஷா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷில் அப்படி பாஷான்னு சொல்ல மாட்டாங்க, அது ஹிந்தி வார்த்தை. ஸோ உண்மையிலே ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லணும். காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க, கடவுள் சத்தியமானவர் அப்படின்ட்டு. உண்மையிலே கடவுளை பாதுஷா அப்படின்ட்டு இந்தியாவில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு பாப்பா சொல்கிறார். ஸோ ஆக்சுவலாக ஆட்சியாளர்களை சொல்லுவாங்க பாஷா அப்படின்ட்டு இல்லையா? பாதுகாவலர்கள். இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. பாபா நமக்கு உண்மையை மட்டும்தான் சொல்வார், உண்மையைத்தான் கற்பிக்கிறார், உண்மையானவராக தான் நம்மளை மாற்றுறார். இங்கே தான் உண்மையான பாஷா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உண்மையான பாதுகாவலர். அவர் நம்மையும் உண்மையானவராக ஆக்குறாரு, உண்மையான கண்டத்திற்கு சக்கரவர்த்தியாகவும் ஆக்குறார். சத்தியுகத்தின் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆக்குறார். எல்லோருக்கும் முக்தியும் கொடுக்கிறார், ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். முக்தின்றது பரந்தாமத்துக்கு போகிறது, ஜீவன் முக்தின்றது சொர்க்கத்துக்கு போகிறது. இதுதான் பக்தியின் பலன். பக்தியின் பலனாக இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கிறார். ஸோ இந்த முக்தி ஜீவன் முக்தியை தான் இங்கிலீஷில் லிபரேஷன் ஃப்ரூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரேஷன்னா விடுதலை இல்லையா? இந்த கலியுக துக்கத்திலேருந்து விடுதலை. ஃப்ரூஷன்னா பலன். அதோடைய பலன் என்ன? பண்ண பக்தியுடைய பலன் என்ன? ஞானம். ஞானத்துடைய பலன் என்ன? ஜீவன் முக்தி. ஸோ நமக்கு ரெண்டுமே கொடுக்குறார், முக்தியும் கொடுக்குறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்குறார். முக்தி எல்லாருக்குமே கிடைக்கிது, ஆனால் ஜீவன் முக்தி நமக்கு மட்டும்தான் கொடுக்குறார். ஃப்ரூஷன் சொல்கிறோம் இல்லையா? பலன். ஸோ விடுதலை மற்றும் பலன், இதைத்தான் ஆங்கிலத்தில் லிபரேஷன் ஃப்ரூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வேஷன் கூட சொல்லுவாங்க. மொழிகள் நிறைய மொழி இருக்குது. சிவபாபாவுக்கும் அந்தந்த மொழியில் நிறைய பேரை வச்சிடுறாங்க. யார்கிட்டையாவது நீங்கள் அவருடைய பேர் சிவபாபான்னு சொன்னால், நாங்கள் அவரை மாலிக்குன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக்னா எஜமானன். சரி, அந்த எஜமானனுக்கு பேர் இருக்கும்ல, ஏன்னா பேருக்கும் உருவத்துக்கும் அப்பாற்பட்ட பொருள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்போ மாலிக்னா அவர் எதோடைய எஜமானராகவாவது இருக்கணும் தானே. அதே நேரத்தில் அவருக்கு பேரு ரூபமும் இருக்கும். பாபா தான் நம்மை உண்மையில் லிபரேட் பண்ணி, அதாவது விடுவித்து
சாந்தி தாமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன்னா எல்லாருமே போய் தான் ஆகணும். ஸோ அதனால் எல்லோருமே தங்களுடைய வீட்டை பார்க்கணும், மனக்கண்ணால் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ முதல்ல அதோடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதுதான் முக்தி, ஜீவன் முக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. நாம் நம்முடைய இனிமையான வீட்டுக்கும் போவோம், பிறகு நம்ம பண்ண முயற்சிக்கான பலனாக சொர்க்கத்தையும் அடைவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அனைத்தையும் நாம் அடையிறோம் வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரம். அதே மாதிரி மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் அவங்க நேரத்தில் எது கிடைக்கணுமோ அதை அனைத்தையும் அவங்க அடையிறாங்க. இந்த நோட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்போ நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் நரகவாசியா சொர்க்கவாசியான்ற தலைப்பில். ஸோ அது நல்லா இருக்குதுன்ட்டு பாபா பாராட்டுறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், முக்தியும் ஜீவன் முக்தியும் ஈஸ்வரிய தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற பிறப்புரிமை. ஒரு அப்பாவுக்கு பிறந்தால் அவருடைய சொத்து எப்படி உங்களுடைய பிறப்புரிமை ஆகுதோ, அது மாதிரி கடவுளுடையவர் ஆனாலே முக்தியும் ஜீவன் முக்தியும் உங்களுடைய பிறப்புரிமைன்னு சொல்கிறார். அதையும் நீங்கள் எழுதலாம். ஆனால் இந்த உரிமை அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. அப்பா இருக்கும்போதே அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதன் மூலமாக தான் அதை நீங்கள் ஈஸியாக அடையிறீங்களா கஷ்டப்பட்டு அடையிறீங்களான்றது இருக்குது. அவர் சொல்கிறது அப்படியே கேட்டிங்கன்னா ஈஸியாக அடைஞ்சிடுவீங்க, இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கம்மியான பதவி தான் அடைவீங்க, குறுகிய காலத்துக்கு தான் அடைவீங்க. பாபாவுடையவராக ஆகிறதன் மூலமாக ரெண்டுத்தையும் அடையிறீங்க, முக்தியும் அடையிறீங்க, ஜீவன் முக்தியும் அடையிறீங்க. ஸோ இங்கே நரகத்தில் உங்கள் லௌகீக அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற சொத்து, காமம், இதெல்லாம் ராவணன் உங்களுக்கு கொடுக்குற பிறப்புரிமை இல்லையா? காமத்தினால பிறக்கிறீங்க. ஸோ அதனால் அது துக்கம் இருக்க தான் செய்யும். அந்த உடல்லையே பலவிதமான நோய்கள் எல்லாம் வரும். அது இல்லாமல் நீங்களும் அந்த விகாரத்திலே விழுவீங்க. ஆனால் பாபா பாருங்க, சொர்க்கத்தை கொடுக்கிறார். ராவணன் துக்கம் நிரம்பிய நரகத்தை உங்களுக்கு பிறப்புரிமையாக கொடுக்குறான். கடவுள் துக்கம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான சொர்க்கம், ஆனந்தம் நிரம்பிய சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஸோ திரும்ப திரும்ப அந்த பிறப்புரிமை அப்படிங்கிற விஷயத்தை பாபா ஆழமாக பதிய வைக்கிறார். ஸோ இது கடவுளுடைய பிறப்புரிமை, அது சாத்தானுடைய பிறப்புரிமை, எது வேணும் உங்களுக்கு? ஸோ இது மக்களால் புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் அதே நேரத்தில் எளிமையாகவும் நீங்கள் எழுதணும். குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணணும். நீங்கள் நிறைய காரியங்கள் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ சொர்க்கத்தையே ஸ்தாபனை பண்ணணுன்னா சாதாரண விஷயமா அவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ரோமாபுரி பேரரசு ஓரிரவில் கட்டி முடிக்கப்படுவதில்லைன்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்கே அவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணால் எவ்வளோ உழைப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு ஆஸ்தி உங்களுக்கு. இப்போ நீங்கள் எப்படி மனிதர்கள் கலியுகமே ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் இப்போ குழந்தைகளாக இருக்கிறீங்க பாபாவுக்கு. அதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய சேவை பண்ணணும். நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் ஒரு குழந்தை அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறீங்கன்றார். அவ்வளோ சேவை இருக்குது. ஆனால் உண்மையில் கலியுகம் குழந்தை இல்லை, அது வயசான தாத்தா இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு இருக்குது. உண்மையிலே தங்கயுக ஸ்தாபனை தான் இப்போ குழந்தையாக இருக்குது. ஆக்சுவலாக கர்ப்பத்தில் இருக்குது, குழந்தையாக பிரசவிக்கலை, கர்ப்பத்தில் இன் தி மேக்கிங் இல்லையா? சங்கமிகமே ஒரு சூக்ஷ்ம கர்ப்பம் தான், தயாராகிட்டு இருக்கிறோம்.
பாபா சொல்கிறாரு. ஸோ ஸ்தாபனை காரியத்தை குழந்தைன்னு சொல்கிறார். மற்றபடி சத்யுகம் இன்னும் பிறக்கலை அந்த குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் ராவணன் ஆஸ்தியை கொடுக்குறான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இறை தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்க. ராவணன் ஒன்றும் நமக்கு அப்பா கிடையாது, அவன் சாத்தான், எதிரி. ஸோ சாத்தான்கிட்ட இருந்து என்ன ஆஸ்தி அடைவீங்க இல்லையா? சாத்தான் நமக்கு துக்கத்தை தான் கொடுப்பான், 5 விகாரத்தை தான் அவன்கிட்ட இருந்து அடையிறோம். ஸோ அது உங்களுடைய காரியங்களில் தெரியுது. உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில், செயலில், எல்லாத்துலேயும் இந்த 5 விகாரம் வெளிப்படுது. அதன் மூலமாக தான் நீங்கள் தம பிரதானம் ஆயிட்டீங்க. ஸோ இனி எதுலேயுமே அது தெரியக்கூடாது. ஆல்ரெடி நாராயணனாகவே உங்களை புரிஞ்சுக்கோங்க, சொர்க்கத்தில் இருப்பதாகவே புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நாராயணன் நான், சம்பூர்ண நாராயணன் நான் அப்படின்ற உணர்வில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்போ தான் நான் நாராயணன்ற உணர்வு இருக்கும். உங்களை கலியுகத்துக்கு இழுக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அலர்ட்டாக உட்காந்துட்டு இருப்பீங்க. சாதாரண மனுஷனாக நீங்கள் நினச்சிங்கன்னா மறந்துடுவீங்க, விழுந்துடுவீங்க, கலியுக குணத்தை வெளிப்படுத்திடுவீங்க, தம பிரதானமாக மீண்டும் ஆகிடுவீங்க. மனிதர்கள் எவ்வளவு கோலாகலமாக தசரா கொண்டாடுறாங்க, நிறைய பண்டிகை கொண்டாடுறாங்க, அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மனிதர்களை வரவேற்கிறாங்க இந்த பண்டிகையில் கலந்து கொள்கிறதுக்கு விஐபியாக. ஸோ குறிப்பாக தசரா பண்டிகை ரொம்ப கோலாகலமாக மைசூரில் கொண்டாடப்படுது. நிறைய பணக்காரர்கள் அங்கே இருப்பாங்க. ராவண ராஜ்யத்தில் காசு வந்துடுச்சுன்னா ஒருத்தனுக்கு புத்தி போயிடும்ன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? காசு இருந்தால் புத்தி போயிடும் இல்லையா? அம்பானி திருமணத்திற்கு 1000 கோடி செலவு பண்ணுறாரு. ஸோ அதை தான் கரெக்டாக சொல்கிறார், காசு இருந்தால் புத்தி போயிடும். பாபா உங்களுக்கு விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். இது ராவண ராஜ்யம், சொர்க்கம்தான் கடவுளின் ராஜ்யம். இதை போய் ராமராஜ்யம் சொல்கிறது தப்பு இல்லையா? மகாத்மா காந்தி ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார். நரேந்திர மோடிஜி ராமராஜ்யத்தை உருவாக்கும்னு சொல்கிறாரு. இங்கே எப்படி அது உருவாக்க முடியும்? அது சத்தியுகத்தில் தானே நடக்கும். அதை கடவுள் தானே உருவாக்க முடியும். ஆனால் மனிதர்கள் காந்திஜியே ஒரு அவதாரம்னு நினச்சிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ காசு கொடுத்தாங்க, அவரை பாரதத்தின் தந்தை, தேச பிதான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் உலகத்துக்கே பிதா இந்த சிவபாபா. அதனால்தான் பரமபிதான்னு சொல்கிறது. எல்லா தந்தைகளுக்கும் தந்தை. அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள், 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. எங்கே போயிடுவாங்க? அழியக்கூடிய இந்த உடலை விட்டுட்டு அழிவற்ற ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்துக்கு போயிடும். ஸோ வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி அவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது ஆத்மா, கொச்சன்ட்டு. மேலே எப்படி ஆத்மாக்கள் இருக்குமோ அது மாதிரி. ஸோ அந்த நட்சத்திரம் அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த நட்சத்திரம் மாதிரி ஆத்மாக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபா கேட்குறார், நட்சத்திரங்கள் அதிகமாக ஆத்மாக்கள் அதிகமாக? நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க, இது பைபிளில் கூட வரும். அது வானத்தின் நட்சத்திரங்களாக இருக்குது. தேவதைகள்னு சொல்லப்படுறது பூமியின் நட்சத்திரங்களாகிய உங்களைத்தானே தவிர வானத்து நட்சத்திரங்கள் கிடையாது. ஆனால் அவங்க அப்படி சொல்லிடுறாங்க. உண்மையிலே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், இந்த பூமிக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துகிட்டு வர நட்சத்திரங்கள் நீங்கள் தான் இல்லையா? சொர்க்கத்தையே பூமிக்கு எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா? ஸோ இதையெல்லாம்
உங்களுக்குள்ளே நீங்கள் பிறகு சிந்தனை பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ பாபா இதை இப்போ எடுக்கலை. ஸோ அப்போ குழந்தைங்க என்ன பேசிக்கணுன்றதெல்லாம் பாபா கொடுக்குறார், இதை பற்றியெல்லாம் பேசிக்கோங்க அப்படின்ட்டு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு பாபாவுடைய புத்தியில் இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் அவருடைய குழந்தைங்க இல்லையா? எல்லோரையும் மீட்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா? பாருங்கள், இத்தனை குழந்தைகளை வச்சுட்டு அவர் எப்படி கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறார். சொல்லுவோம்ல, நமக்கு அப்புறம் குழந்தைய யார் பார்த்துக்கோ, மனைவி யார் பார்த்துக்கோ, அந்த கவலையே அவருக்கு இல்லையே. ஏன்னா அவருக்கும் ஆயுள் இருக்குது, எப்பவும் இங்கே இருக்க மாட்டார். அவர் போனப்புறம் இவங்க என்ன நிலைமை என்ன ஆகும், நாடகப்படி எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு தெரியும். அதனால் அவர் கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அதுக்கு இந்த நாடகம் பற்றிய ஞானத்தை மனதுக்குள்ளே சதா ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அனைத்து மனிதர்களின் தந்தை அவர். ஒட்டுமொத்த உலகமும் கடலில் இல்லையா, கடலுக்கு நடுவில் இருக்குது. இது எல்லோருக்கும் தெரியறதும் கிடையாது. அதனால் உலகத்தை அழிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. சுற்றி கடல் தானே இருக்குது. ஸோ அது கடலுக்கு போகும்போதே அந்த எண்ணம் நமக்கு வரும், இது வெளியில் வந்தால் என்ன ஆகும் நம்ம நிலமை அப்படின்ட்டு. அது வரவும் செய்யுன்றதை சுனாமி நிரூபிச்சிச்சு. ஸோ நிறைய இடங்கள் கடலில் முழுகினதையும் நாம் கேள்விப்படுறோம், தனுஷ்கோடி போன்ற இடங்கள். ராவண ராஜ்யம்தான் ஒட்டுமொத்த உலகத்திலும் இப்போ இருக்குது. மற்றபடி கடலில் ஒன்றும் ராவண ராஜ்யம் கிடையாது, சுற்றி கடல் தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் வேதத்தில் என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில் ஒரு எருது இருக்குது, அதோடைய கொம்பில் தான் இந்த உலகம் இருக்குது. ஸோ எப்போ ஒரு கொம்பு டயர்டாகுதோ அப்போ இன்னொரு கொம்புக்கு அது மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி மாற்றும் பொழுது நடக்கிறது தான் உலக மாற்றம். பழைய உலகம் புது உலகமாக மாறுது. ஆனால் உண்மையிலே அப்படி இருக்குதா கொம்பு அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையிலே பழைய உலகம் இப்போ முடிஞ்சு புதிய உலகம் ஸ்தாபனை ஆக போகுது. ஆனால் வேதங்களில் நிறைய கட்டுக்கதைகளாக எழுதிட்டாங்க, புனையப்பட்ட கதைகள். குழந்தைங்க அனைத்து ஆத்மாக்களும் இங்கே உடலில் இருக்கிறாங்க. உடலில் இருக்கிறதுனால அவர்களை மனிதர்கள் அல்லது ஜீவாத்மாக்கள்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் ஆத்மாக்களின் வீட்டில் எந்த உடலும் கிடையாது. அதை நிராகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களோ சாக்கார ரூபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இதை சாக்கார உலகம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதாவது சாக்காரமானவர்களின் உலகம். சாக்காரம்னா என்னது? இந்த உடல் கொண்டது, ஸ்தூல உடல் கொண்டவர்களின் உலகம். ஆனால் பரந்தாமத்தில் யாருக்கும் உடல் இருக்காது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். அதுதான் நிராகார நிலை. அப்படி நிராகார ஆத்மா இருக்கிறதுனால தான் அதை நிராகார உலகம்னு சொல்கிறோம். அந்த நிராகாரர் சிவத்தந்தை எப்பவுமே நிராகாரராக இருக்கிறார். அவருக்கென்று சொந்தமாக உடல் கிடையாது. இது சாக்கார உலகம். அதுவோ நிராகார ஆத்மாக்களின் நிராகார உலகம். இதை உலகம்னு சொல்கிறோம், அதை நிராகார உலகம்னு சொல்கிறோம். ஏன்னா நடிப்பெல்லாம் இங்கே தான் இருக்குது, இந்த ஸ்தூல உலகத்தில் தான், நிராகார உலகத்தில் கிடையாது. ஸோ தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற உடம்புக்குள்ளே
4வது மாதத்தில் தான் ஆத்ம பிரவேசமாகும். ஸோ அப்போ 4-5வது மாதத்தில் ஆத்ம பிரவேசம் ஆகும் பொழுது தான் அந்த உடல் நகரவே செய்யும். அப்படி இல்லைன்னா அது வெறும் ஜடம்தான், எதுக்கும் பயன் கிடையாது. ஸோ ஆத்மாக்கள் இருக்கிற உலகம் பரந்தாமம், அதைத்தான் நிராகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பரந்தாமத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்களும் இறுதியில் இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் இதை மிகவும் மங்களகரமான சங்கம யுகம்னு சொல்லப்படுது. இல்லை, எல்லா ஆத்மாக்களும் இங்கே வந்துடும், ஞானத்தையும் எடுக்கும். ஏன்னா எல்லா ஆத்மா வந்தால் தானே ஞானத்தை கொடுக்க முடியும். இல்லாட்டினா மற்ற ஆத்மா கம்ப்ளைண்ட் பண்ணும்ல, எனக்கு கொடுக்கவே இல்லையே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்கும்ல. ஸோ எல்லா ஆத்மாக்களும் இங்கே வந்த பிறகு மேலே ஒரு ஆத்மா கூட இருக்காது. அப்படி முற்றிலும் பரந்தாமம் காலியான பிறகு தான் இங்கேருந்து ஆத்மாக்கள் மேலேயே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இன்னும் கூட அங்கே ஆத்மாக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியாது நமக்கு, மேபி இல்லைன்னா கூட இருக்கலாம், தெரியல. ஸோ ஆனாலும் நீங்கள் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போவீங்க. உங்கள் முயற்சிக்கு ஏற்ப உங்கள் சமஸ்காரத்தை எந்த அளவுக்கு நல்லா மாற்றுறீங்களோ அந்த சமஸ்காரம் இருக்கும். அப்போ சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வர அளவுக்கு உங்களுடைய சமஸ்காரத்தை பக்காவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போ தான் ஆரம்பத்திலே வருவீங்க. சிலர் இந்த ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் இந்த தூய்மையின் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் எல்லாருமே பூமிக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? முதல்ல பரந்தாமத்துக்கு போனால் கூட பிறகு பூமியில் தான் இந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துவாங்க. சொர்க்கத்தில் நல்ல சமஸ்காரம் தான் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் பாருங்கள், எல்லாருக்கும் கெட்ட சமஸ்காரம், கெட்ட புத்தி தான் இருக்குது. நல்ல சமஸ்காரம் மாறி கெட்ட சமஸ்காரமாக மாறிடுச்சு. பிறகு அந்த கெட்ட சமஸ்காரம் கொண்ட கலியுகவாசிகளைத்தான் பாபா யோக சக்தியின் மூலமாக நல்ல சமஸ்காரமாக மாற்றிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து மாற்றுறார். ஸோ இங்கேருந்து நாம் போகும்போது நல்ல சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போவோம். ஸோ பாபாவுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற சமஸ்காரம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். படைப்பவரை பற்றியும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். அதே மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையை பற்றியும் ஒட்டுமொத்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றியுமே பாபா விளக்கம் கொடுக்கிறார். இந்த விதை சூப்பரான பாயிண்ட் பாபா சொல்கிறார் பாருங்களா. அந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை இருக்குது இல்லையா, அதை பற்றிய விளக்கம்தான் ஞானம். அந்த மரத்தை பற்றிய விளக்கம் இருக்குது பாருங்க, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்கிறார். பக்தியில் அது நிறைய கிளைகள், கரெக்டு தானே? அந்த கிளையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே விதையை பற்றி தெரிந்து அந்த விதையிலேயே நாமளும் ஒடுங்கிடுறோம், அதாவது அவருடைய நினைவிலே லயிச்சிடுறோம். பக்தி மார்க்கத்தில் நிறைய விஸ்தாரம் இருக்குது. ஆனால் விதையை நினைக்கிறது தானே ஈஸி. நீங்கள் பாட்டுக்கு நினைவு பண்ணிகிட்டே எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அங்கே விதையாகிய பாபா இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கு போகணும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. ஆனால் சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானம் ஆகிறதுக்கு துல்லியமாக 5000 வருஷம் ஆகுது. ஆனால் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக டக்குன்னு ஆகிடுறோம், இந்த சில வருடங்கள்லே ஆகிடுறோம். ஸோ இந்த நாடகம் துல்லியமாக மிகச்சரியாக உருவாக்கப்பட்டிருக்குது. அது தொடர்ந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதையெல்லாம் பாபாவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த 5000 வருட காலச்சக்கரம் 2 சமங்களாக பிரிக்கப்படுது. முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும். ஸோ அதோடைய விளக்கங்களும் நம்ம புரிய வைக்கணும். சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியான பிறவிகள் இருக்கும், ஆனால் ஆயுள் ரொம்ப நீண்டதாக இருக்கும். நரகத்தில் ஆயுள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பிறவிகள் இருக்கும். சொர்க்கத்தில் யோகிகளாக இருப்பீங்க, நரகத்தில் புலனின்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய போகிகளாக இருப்பீங்க. ஸோ போகியாக இருக்கும்போது ஆயுள் தானாகவே குறையும், அதனால தான் ஜென்மங்கள் அதிகமாகுது. இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா யாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பாவம் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவதைகள் எப்போ வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க தேவதைகள் ஆனாங்க, அவங்க எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் புத்திசாலியாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? ஸோ குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் பாபா புரிய வைத்து 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை கொடுத்து அனுப்புகிறார். பிறகு இந்த சமஸ்காரம் அங்கே தெய்வீக குணங்களாக சொர்க்கத்தில் இருக்கும், ஆனால் அப்படியே இருந்துராது. 2500 வருஷம் கழித்து துக்கத்தை கொடுக்கக்கூடிய சமஸ்காரமாக மாற்றம் அடையும், தம பிரதானம் ஆகிறதுனால. அதே மாதிரி எப்போ உங்களுக்கு அந்த ராயல் சமஸ்காரம் வருதோ, அந்த ராஜ குணம் வந்துடுதோ இந்த சங்கமயுகத்தில், அப்போ இந்த ஞானத்தை படிக்கிற சமஸ்காரம் முடிஞ்சிடும். ஸோ அது கடைசியில் தான் அது நடக்கும், கர்மாதித்த நிலை அடைகிற ஸ்டேஜ் அது. ஸோ எப்போ இந்த படிக்கிற சமஸ்காரம் முடிஞ்சிடுதோ பிறகு நீங்கள் ருத்ர மாலையில் கோர்க்கப்படுவீங்க. உங்களுடைய முயற்சியின் அனுசாரம் பரந்தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ருத்ர மாலை. ஸோ ருத்ரன்றது சிவபாபா. ஸோ சிவபாபாவுடைய கழுத்து மாலை மாதிரி இருக்குது இல்லையா எல்லா ஆத்மாக்களும். பிறகு நாம் வரிசைக்கிரமமாக கீழே இறங்கி நம்முடைய பாகங்களை சொர்க்கத்தில் நடிக்க ஆரம்பிப்போம். யார் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க தான் முதல்ல இறங்குவாங்க. ஸோ அவங்களுடைய பெயர்களும் காட்டப்பட்டிருக்குது. சொர்க்கத்தின் முதல் இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அங்கே கிருஷ்ணர் மட்டும் சொர்க்கத்தில் இருக்க போகிறது கிடையாது, ஒரு ராஜ்யமே இருக்கும். அப்போ கண்டிப்பாக பிரஜைகளும் தேவைதானே. அதனால் இவர் மூலமாக நிறைய பேரை பாபா உருவாக்கியிருப்பார். ஸோ 8 பேரும் ஒன்றா வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அதில் நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணர் தான். 8 பேரும் ஒன்றா வந்தால் கூட ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் அவ்வளோ மகிமை? ஸோ இதெல்லாம் நீங்கள் போக போக உங்களுக்கு புரிய வைக்கப்படும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறேன். ஸோ பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஆழமான விஷயங்களை நான் புரிய வைக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்குது. ஸோ இது ரொம்ப யுக்தியாக பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை புரிஞ்சிக்கலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எங்கள் சீனியர் சிஸ்டர் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பாபா இன்னும் இதை எங்களுக்கு புரிய வைக்கல, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா பாபாவே என்ன சொல்கிறார், நாளுக்கு நாள்
ஆழமான விஷயங்களை எல்லாம் நான் புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி தான் சொல்கிறார். அதனால் இதை சொல்வதில் உங்களுக்கு வெட்கம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி சொன்னால் நம்மளை என்ன நினச்சிடுவாங்க? தேவையில்லை. கடவுள் என்ன சொல்கிறார் அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எப்போ மிக ஆழமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுதோ அப்போ அதை கேட்கும்பொழுதே உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்குது. பிறகு இறுதியில் பாபா சொல்கிறாரு, மன்மனாபவ மத்யாஜி பவ. ஸோ யார் வேதங்களை எழுதுகிறாங்களோ அவங்க தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, கீதையிலே இந்த 2 வார்த்தை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை நினைத்து குழம்பு தேவையில்லை. பாபா எளிமையாக்கி சொல்லிட்டார், என் ஒருவனை நினைவு செய். அவ்வளோதான் அதோடைய அர்த்தம். குழந்தை தந்தைக்கு பிறந்தவுடன் அந்த தந்தையுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எல்லையற்ற தந்தையுடையவராக நீங்கள் எப்போ ஆகிடுறீங்களோ அப்போவே அவருடைய எல்லையற்ற ஆஸ்திக்கு நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்க. ஆனாலும் கூடவே உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் தூய்மை இருக்கணும். ஏன்னா அது தூய்மையான ராஜ்யம். ஒரு சபரிமலைக்கு போகும்போதே எவ்வளோ தூய்மையாக இருக்கிறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. 41 நாள் கடுமையான விரதம் இருக்கிறாங்கல்ல. இப்போ ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போகிறீங்க, இங்கே உங்களுக்கு சாப்பிடக்கூடாது, பட்டினி கிடக்கணும், போய் பக்தி பண்ணிட்டு வரணும், பஜனை பாடணும், அப்படியெல்லாம் எதுவும் கஷ்டம் கொடுக்கல. பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் சுத்தமாகும், வார்த்தை சுத்தமாகும், செயல் சுத்தமாகும். பாபாவுடைய நினைவு, பாபா கொடுத்த ஞானத்தின் நினைவு. இதனால் எப்போவுமே உங்கள் புத்தியை நிரப்பிக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. யார் அவங்க அப்பா? பாபா இல்லையா? பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. நமக்கும் அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது, சிவபாபா கிட்ட இருந்து. ஸோ அவங்க தான் முதல் நம்பரில் வருகிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பூஜை, அவங்க கோயிலில் அவ்வளோ கூட்டம். திருப்பதியில், திருத்தணியில் கிடையாது இல்லையா, ஸ்ரீரங்கத்தில். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களை நீங்களே பாருங்கள், அந்த அளவிற்கு எனக்குள்ள தெய்வீக குணம் இருக்குதா செக் பண்ணுங்க இல்லையா? அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறாங்கன்னா அந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணதுனால தான் அடைஞ்சாங்க. இங்கே தெய்வீக குணத்தின் அலங்காரம் தான் அங்கே ஸ்தூலமான ரத்தினங்களின் அலங்காரமாக மாறுது. அப்போ அந்த ஞான ரத்தினங்களின் அலங்காரம், குணங்களின் அலங்காரம் எப்பவும் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும், யாருக்கும் தங்களுடைய குறைகளே தெரியல, இது குறைனே தெரியல. இப்போ பாபாவுடையவர் ஆகிட்டீங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றம் வந்தே தீரணும். பாபா உங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்துட்டார். பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடைய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். விஷ்ணு பரம பவித்திரமானவர், பிரம்மா அழுக்கானவர். இந்த அழுக்கானவர் தான் முயற்சி செய்து விஷ்ணுவாக மாறுறார். இல்லையா? பிரம்மா விஷ்ணுவுடைய ரகசியம் என்ன? அந்த கதையிலே வரும் இல்லையா? பிரம்மா கீழே இருந்து மேலே போகிறார், அன்னப்பறவை மேலே சிவனுடைய முடியை பார்க்க. விஷ்ணு கீழே போகிறார், சிவனுடைய அடியை பார்க்க. 2 பேராலையும் பார்க்க முடியல, அதனால் சிவன் தான் பெரியவர்னா. சிவன் பெரியவர்ன்றது உண்மைதான், ஆனால் சிவன் அந்த மாதிரி பெரிய ஜோதியாலாம் கிடையாது. இதோடைய அர்த்தம் என்னென்னா, விஷ்ணு கீழே விழுந்தவுடன் பிரம்மா ஆகிறார், பிரம்மா மேலே ஏறிய பிறகு விஷ்ணு ஆகிறார். இதுதான் அந்த ரகசியம். ஸோ கீழே விழும்போது அழுக்காயிடுறார் பிரம்மா. இந்த பிரம்மா மேலே போன உடனே தூய்மை ஆயிடுறார், விஷ்ணு ஆயிடுறார். ஸோ மேலே போகிற விஷயம்தான் இந்த சங்கமயுகத்தில் நடக்குது. ஸோ அந்த கதை உண்மையில் சங்கமயுகத்தில் நடக்குது. ஏன்னா இங்கே தான்
பிரம்மாவை சிவபாபா தத்தெடுக்கிறார். அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் நம்மையும் தத்தெடுக்கிறார். அதனால தான் இது சங்கமயுகம் இல்லையா? அதாவது யூதர்களுடைய ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் எல்லா யூதர்களையும் கொலை பண்ண நாள். அதே மாதிரி மனித இனத்தின் பொன்னான நாள் அல்லது யுகம்னு இந்த சங்கமயுகத்தை சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் அவருடையவராகி உலக ராஜ்யத்தையே அடையிறோம். சொர்க்கத்தில் கிடையாது. அதனால தான் சொர்க்கத்தை விட உயர்ந்த யுகம் இந்த சங்கமயுகம். சொர்க்கத்தில் நம்மை சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்தலை, இங்கே தகுதிப்படுத்துகிறார். ஆனால் தவறுதலாக பைபிள் குரானில் சொர்க்கத்தில் ஆதாம் கிட்ட கடவுள் பேசினார்னு போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எங்கே படைப்பு நடக்குது அப்படின்ட்டு. இங்கே மனிதர்களுக்கு குழந்தை இல்லைன்னா தத்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் பிராமண குழந்தைகள் தேவை. ஸோ நீங்கள் தான் பிரம்மா வாய் வழியாக பிறந்த படைப்புகள். மற்றவர்களெல்லாம் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்த ஸ்தூல படைப்புகள். பிரம்மா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? உலகத்தை படைத்தவர்னு சொல்லிட்டான். ஸோ அவருடைய துணை பெயர் பிரஜாபித்தான்னு இருக்குது இல்லையா? அது எல்லையற்ற பேர். அனைவரின் தந்தைன்னு வருது இல்லையா? வெறும் பிரம்மான்றதை விட அனைவரின் தந்தை பிரம்மான்னு வருது. பிரஜாபிதா பிரஜைகளின் தந்தை. ஏன்னா இப்போ பிரஜைகளின் ஆட்சி தான் நடக்குது, அதனால் பிரஜைகளின் தந்தை. ஸோ பிரஜாபிதா பிரம்மாவை ஆதிதேவ் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இங்கிலீஷில் இவரை கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, அதாவது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி தகப்பன்ட்டு பைபிளில் கூட சொல்லுவாங்க. இது எல்லையற்ற துணை பெயர் தானே. மற்ற எல்லோருக்கும் எல்லைக்குட்பட்ட துணை பெயர் தான் இருக்குது. ஸோ அதனால தான் விஷ்ணுவை விட உயர்ந்தவர் பிரம்மா. அனைவருக்கும் தந்தையாக விஷ்ணு ஆகிறதில்ல, இவர் தான் ஆகிறார். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, பாரதம் தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த புனித ஸ்தலம் அப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த எல்லையற்ற தந்தையே வரார். ரெண்டு தந்தையும், பிரஜாபிதா பிரம்மாவும் வரார், சிவபாபாவும் வரார். ஸோ அதுக்காக பாரதம் முழுவதும் வராரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வேதங்களில் சிந்து மாகாணம் அது அழுக்கான இடமாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கடவுள் எங்கே இந்த ஞானத்தை கொடுத்தார்? எப்படி அபுக்கு வந்தார்? இது எதுவுமே அதில் சொல்லப்படலை. ஆனால் அதோடைய நினைவு சின்னமாக தில்வாலா கோயில் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதை கட்டினவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க புத்தியில் என்ன தோணிச்சோ அதை வச்சு கட்டிட்டாங்க. ஆனாலும் துல்லியமான நினைவு சின்னம், சங்கமயுகத்தின் நினைவு சின்னம். மற்றபடி துல்லியமாக பாபா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் முயற்சி பண்ணுறாங்க, இதெல்லாம் அதில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உண்மையிலே பாபா அபூவில் தான் வராரு தவிர அந்த அழுக்கான பூமியில் வர்றது கிடையாது. ஸோ பாபா அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். அது பாகிஸ்தான், இது தூய்மையான பூமி அப்படின்னு பாபா சொல்கிறார். உண்மையிலே சொர்க்கத்தை தான் தூய்மையான பூமின்னு சொல்லணும். ஆனால் பாபா வர்றதுனால மதுபனும் தூய்மையான பூமியாக இருக்குது. அங்கே போகிறவங்களும் ஃபரிஸ்தாக்களாகத்தான் மாறி நம்ம போகிறோம். ஸோ ஒட்டுமொத்த நாடகமுமே இந்த தூய்மை மற்றும் அசுத்தத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். தூய்மையாக இருக்கும்போது சொர்க்கம், அழுக்காகும்போது நரகம்.
அதனால் இனிமையிலும் இனிமையான, பிரியத்திலும் பிரியமான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் பரமாத்மா கிட்டேருந்து வெகு நாட்களாக பிரிஞ்சிருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாபாவை சந்தித்து எத்தனை காலமாகி இருக்குது? 5000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ விட்டிங்கன்னா மறுபடியும் எப்போ சந்திப்பீங்க? 5000 வருஷம் கழித்து தான் மீண்டும் சந்திப்பீங்க. ஸோ சத்குரு தரகரின் ரூபத்தில் கிடைக்கும் பொழுது தான் இந்த அழகிய சந்திப்பு நடக்குது. நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு தான் பாபாவை சத்குருன்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர்களும் சத்குருன்ற பேரை வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு பெண் திருமணம் ஆனவுடன் உன்னுடைய கணவன்தான் உனக்கு கடவுள், குரு அப்படிலாம் சொல்கிறாங்க. பதி பரமேஸ்வர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், அந்த கணவன் தான் அவளை அழுக்காவே ஆக்குறான். முதல்ல இதுவா கடவுளுடைய வேலை? இதுவா குருவுடைய வேலை? இந்த உலகத்தில் இங்கே சாமியார்களும் அந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப அழகாகணும். ஸோ குழந்தைங்களுடைய கையில் உறுதியான கங்கணத்தை கட்டுறார். ஆக்சுவலாக புத்தியில் கட்டுறார். தூய்மையாக இருந்தே தீருவேன், அழகாக ஆகியே தீருவேன், என்னுடைய அழகை நான் கெடுத்துக்க மாட்டேன். ஸோ அழகு எதன் ஆதாரத்தில் இருக்குது? தூய்மையின் ஆதாரத்தில் இருக்குது. எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மை. எல்லாத்துலேயும் சுப விருப்பம், சுப பாவனை, ஆத்மாவை மட்டுமே பார்க்கறது, இது இருக்கணும். உண்மையிலே ரக்ஷாபந்தனே சிவபாபாவுடைய பிறந்த நாளோடு சேர்ந்து தான் நடக்குது இல்லையா? சிவ ஜெயந்தி, சிவராத்திரின்னு தனியாக கொண்டாடுறாங்க, ரக்ஷாபந்தன் தனியாக வேறு நாளை கொண்டாடுறாங்க. ஆனால் சிவபாபா வந்த உடனே ரக்ஷாபந்தன் தான் தூய்மையான பந்தனத்தை உருவாக்குறார். எல்லோரும் சகோதரர்களாக மாற்றுறார். அதே மாதிரி கீதா ஜெயந்தியும் அப்போவே நடக்குது. ஏன்னா பாபா வந்த உடனே கீதையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் தான் கொஞ்சம் லேட்டாக நடக்குது. ஏன்னா பாபா வந்த உடனே கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டார் சொல்ல முடியாது. அவர் தயார்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது புது உலகத்தில் நடக்குது. சிவபாபா வர்றது பழைய உலகத்தில். ஆனால் எல்லா பண்டிகைகளும் இந்த சங்கமயுகத்தின் நினைவாகத்தான் நடக்குது. யாருக்காவது ராமர் எப்போ பிறந்தார் அப்படின்னு தெரியுமா? ஆனால் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? புது உலகம் ஆரம்பித்து 1250 வருடத்திற்கு பிறகு ராமருடைய ஜென்மம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி யாருமே சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தியிலும் எப்போ நடந்துச்சுன்னே சொல்ல முடியாது. யாருக்குமே தெரியாது. கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க, சரி எப்போ பிறந்தாங்க, எத்தனை வருடத்திற்கு முன்பு பிறந்தாங்க, தெரியாது யாருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் தெரியாது பாபா சொல்கிற வரைக்கும். ஸோ இப்போ பாபா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்கல்ல, இப்போ இதை நீங்கள் துல்லியமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஒட்டுமொத்த உலகத்தின் வரலாறு புவியலை நீங்கள் புரிய வைக்கணும். லட்சக்கணக்கான விஷயத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற மிக உயர்ந்த படிப்பை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த படிப்பின் மூலமாக நாம் 21 ஜென்மத்திற்கு தூய்மை இழக்கிறதுல இருந்து காப்பாற்றப்படுறோம். இந்த ஒரே ஒரு பிறவியில் பண்ணுற முயற்சியின் மூலமாக. ஸோ அதை தான் திரௌபதிக்கு 21 புடவைகள்
கிருஷ்ணர் கொடுத்ததாக காட்டப்படுது துகிலுரியப்படும் பொழுது. இப்போ நீங்கள் ராவணனுடைய அந்நிய ராஜ்யத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே சுகமாக இருக்காதீங்க, இங்கேருந்து தப்பிச்சு வரணும். இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வரணும். எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி உங்களுடைய ஆரோக்கியம், அழகு, செல்வம், அறிவு எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். அடிமையாக வச்சுருக்கிறான் இந்த 5 விகாரத்தை கொடுத்து. ஸோ அதனால் இந்த 5 விகாரத்தை முற்றிலும் சந்நியாசம் செய்யணும். அதுக்கு உங்களுடைய புத்தியில் எப்போவுமே இந்த 84 பிறவிகளின் முழு சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லது. நிறைய ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற சந்தோஷத்தின் ஆஸ்தியை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணம் சொல் செயலில் நீங்கள் தூய்மையாக ஆகியே தீரணும். ஸோ அதுக்கு சதா பாபாவுடைய நினைவிலே இருக்கணும். அப்படி இருந்தால் இப்போவே நீங்கள் சதா ஆனந்தமாகத்தான் இருப்பீங்க. யோக பலத்தின் மூலமாக நல்ல சமஸ்காரங்களை தாரணை பண்ணுங்க. உங்களை தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாற்றிக்கோங்க. நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தினம் தினம் பாபா சொல்கிற ஆழமான விஷயங்களை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்வதில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. அதில் தான் சந்தோஷம் இருக்குது. சேவை செய்யாமல் எப்படி சந்தோஷம் வரும்? சேவையின் உடனடி பலன்தான் குஷின்றார். ஸோ அதனால் எதை பற்றியும் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. எதுக்கு கேட்டாலும் யுக்தியாக நீங்கள் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது. எங்களுக்கு பாபா சொல்லலை, அட்லீஸ்ட் நான் ஒரு வேளை கேட்காம இருந்திருக்கலாம், வேணால் எங்கள் சீனியர் சிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லாட்டினாலும் முரளி கேட்க கேட்க அவரே வந்துடுவார். இதையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடாது. முரளி கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் வரும், உங்கள் கற்பனை கேட்டாத கேள்விக்கெல்லாம் பதில் வரும் அப்படின்னு யுக்தியாக சொல்லலாம். வரதானம். மாஸ்டர் சுகவல்லலாகி மாஸ்டர் சுகத்தின் சொரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகத்தை கொடுங்கள். அதுக்கு விளக்கம், யார் எப்பவுமே சரியான காரியங்களை மட்டுமே செய்கிறார்களோ, நல்ல கர்மாவை மட்டும் யார் எப்பவுமே செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காரியத்தின் உடனடி பலனாக சந்தோஷமும் சக்தியும் இருக்கும். இல்லை, நம்ம தமிழில் சாதாரணமாக சொல்லுவாங்களே, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இல்லை, செய்கிறதெல்லாம் அந்த மனசு வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா எதை பற்றியும் அவங்க பயப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா எதையுமே அவங்க மறைச்சி வைக்கல. அப்போ தானாகவே, ஏன்னா தவறான விஷயத்தை தான் மறைச்சி செய்வாங்க, நல்ல விஷயத்தை மறைச்சி செய்ய தேவையில்லை. அப்போ அந்த நல்ல விஷயங்களை செய்யும்போது தானாகவே அவங்களுக்கு சந்தோஷமும் சக்தியும் உடனடி பலனாக கிடைச்சிடும். ஸோ இங்கே சரியான விஷயங்கன்றது ஸ்ரீமத் படி நடக்கிற விஷயங்கள். ஸோ அவர்களுடைய இதயம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தில் கூட துக்கத்தின் சின்ன அலை கூட வர முடியாதுன்றார். இல்லை, தவறான காரியங்கள் செய்தால்தான், அது எண்ணத்தினால் செய்தாலும் சரி, சொல் அல்லது செயலினால் செய்தாலும் சரி, அப்போ தான் துக்கமே வரும். ஸோ எண்ணம் சொல் செயலால் நல்ல காரியம் மட்டுமே செய்கிறாங்கன்னா அவங்க எண்ணத்தில் கூட துக்கத்தின் அலையே வராதே. இன்னும் கேட்டால் சங்கமயுக பிராமணன் அப்படின்னாலே துக்கத்துடைய பேரடையாளமே இல்லாதவன் அர்த்தம். ஆனால் சுற்றி இருக்கிறது கலியுகம். ஆனால் நம்ம சுகம் நிரம்பிய சங்கமயுகத்தில் இருக்கிறோம். ஸோ இதே தான் வந்து கடலுக்கு நடுவில் தங்க துவாரகை கிருஷ்ணர் கட்டினதாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, துக்கம் நிரம்பிய கலியுகத்துக்கு இடையில் சுகம் நிரம்பிய சங்கமயுகத்தில் துக்கம் நிரம்பிய கலியுகத்துக்கு நடுவில், விஷக்கடலுக்கு நடுவில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு வந்து துக்கத்தின் பேரடையாளமே இருக்க முடியாது. அதுதான் பிராமணன், சங்கமயுக பிராமணன். ஏன்னா சுக கடலுடைய குழந்தைகள், சுகத்தின் வள்ளலுடைய குழந்தைகளும் மாஸ்டர் சுக வள்ளல்.
அதனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நிரந்தரமாக சுகத்தை மட்டுமே கொடுப்பாங்க. யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவும் மாட்டாங்க, துக்கத்தை எடுக்கவும் மாட்டாங்க. இல்லையா, கடலில் எது போட்டாலும் அது உள் வாங்கிக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் துக்கத்தை கொடுத்தாலும் அது உள் வாங்கிக்கும். உள்வாங்கிக்கும் அப்படின்னா துக்கத்தை எடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, அந்த துக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும். ஸோ எடுத்துகிட்டு தான் திருப்பி கொடுத்துருவாங்களே இல்லையா. ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க அங்கே துக்கமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அதனால தான் துக்கத்தை கொடுக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க துக்கத்தையே எடுக்காத காரணத்தினால துக்கத்தை கொடுக்கவும் மாட்டாங்க, சந்தோஷத்தை மட்டுமே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுப்பாங்க. ஸ்லோகன்: யார் மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் உதவியாளராக, அதாவது இந்த ஈஸ்வரிய வழியில் நடப்பதற்கு உதவியாளராக, அன்பை கொடுப்பவராக, கருணை கொடுப்பவராக இருக்கிறாரோ அதுதான் கருணை நிரம்பிய ஆத்மாவுடைய அடையாளம்ன்ற. கருணை நிரம்பிய ஆத்மா கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஸ்தூலமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அன்னதானம் பண்ணுறாங்கன்னா கருணை இருக்கிறதுனால அன்னதானம் பண்ணுறாரு. ஆனால் இங்கே சூக்ஷ்ம சக்திகள் பாருங்கள், அன்னதானம் பண்ணுறதுக்கு காசு வேணும், பலருடைய ஒத்துழைப்பு வேணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்கே பார்த்தாலும் ரவுடி பசங்க எல்லாம் வராங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் உமாராணி சிஸ்டருக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது. ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா சக்தி மனதினால் கொடுக்க போகிறீங்க, சகயோகமாக மனதினால தான் கொடுக்க போகிறீங்க, அன்பையும் மனதினால தான் கொடுக்க போகிறீங்க, கருணையும் அப்படி தான். ஆனால் தொடர்ந்து கொடுக்கணும் நிரந்தரமாக, அதுதான் கருணை நிரம்பிய ஆத்மாவுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.